சங்கீதம் 4ஆம் அதிகாரம். பிரைஸ் லார்ட். என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவிகொடும். நெருக்கத்திலிருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினேர். எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். மனுபுத்திரரே, எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள்? பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். உங்கள் இருதயத்திலே பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். எங்களுக்கு நன்மையை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். கர்த்தாவே, உமது முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலாம். அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்து சமாதானத்தோடு படுத்து நித்திரை செய்வேன். தேவரே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். ரட்சிப்பு கர்த்தருடையது. தேவரேருடைய ஆசீர்வாதம் உடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். முந்தைய பதிவில் நான் இந்த 3ஆம் சங்கீதத்தை சொல்லியிருக்கு. தொடர்ந்து 1, 2, 3 இத்துள்ள 4ஆம் அதிகாரத்தையும் சொல்ல கர்த்தர் கிருபை செய்தார். அவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வசனங்களெல்லாம் நம்ம கர்த்தருடைய வசனம் ஜீவன் உள்ளது, வல்லமை உள்ளது. ஆகையினால் அந்த வார்த்தைகளை சொல்லி ஆபத்து காலத்தில் இந்த வார்த்தைகளை சொல்லி கூப்பிடும் பொழுது கர்த்தர் மெய்யாகவே நம்மை விடுவிப்பார், பாதுகாப்பார். நீங்களும் விதமாக கர்த்தருடைய வேத வசனங்களை மனதில் ஆக்கி கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இதை கேட்டு இதை பார்ப்பவர்களும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஊக்குவிங்க, உற்சாகப்படுத்துங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.